குட் மார்னிங். இன்னைக்கு மார்க்கெட்டோட அனலைசிஸை பத்தி பார்க்கலாம். நேற்றுக்கு நிப்டி 169 பாயிண்ட் பாசிட்டிவா 25,239 அப்படிங்கிற பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிப்டி இப்ப வரைக்கும் 51 பாயிண்ட் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்றுக்கு நம்ம வீடியோல சொல்லியிருப்போம் 25,250 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு 25,250 அப்படிங்கிற இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேல போகுது அப்படின்னா 25,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஒருவேளை நேற்று 169 பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இதுல இருந்து கீழே வந்து 25,100 அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. அதுல இருந்து திரும்ப மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபெட்டோட நியூஸ் ஒன்னு இருக்கு. அந்த ஃபெட்டோட நியூஸும் நம்ம மார்க்கெட்ல ரொம்ப இம்பாக்ட் ஆகும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ரொம்ப கவனமா இன்னைக்கு ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு கரெக்டான கன்ஃபர்மேஷன் வந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகுறத விட ட்ரேட் எடுக்காம இருக்கிறது எவ்வளவோ நல்லது. ஒருவேளை நியூஸ் நெகட்டிவா இம்பாக்ட் ஆகுது மார்க்கெட்ல அப்படின்னா 25,100 பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்துல 24,800 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுதான் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா அடுத்து ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல ஒரு நல்ல டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பேங்க் நிப்டி பார்க்கலாம். பேங்க் நிப்டி நேற்று 259 பாயிண்ட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 55,147ங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 55,150 அப்படிங்கிறத பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா 55,400 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இல்லாம ஃபெட் நியூஸ் மார்க்கெட்ல நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா 55,700 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. அது வரைக்கும் மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ரொம்பவே கவனமா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.